السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأحسن كما أحسن الله إليك. صدق الله مولانا العظيم. அளவற்ற அருளாளரும் மிகுந்த அன்புடையவருமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவின் திருநாமம் போற்றி துதிக்கிறேன். ஸலாத்தும் ஸலாமும் ஈருலகத்தின் பெருமாள் முஹம்மது முஸ்தபா அஹ்மதே முஜ்தபா ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னான் நடிச்சுவற்றை எப்படி பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், வலிமார்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய ரஹ்மத்தின் கிருபை என்றும் நிலவட்டமாக ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடையார்களே, மேலான பெரியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் மாபெரும் கிருபையினால் புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தின் 6வது நாள் தராவீஹை நாம் நிறைவு செய்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹுடைய ரஹ்மத்துடைய பத்தாகிய புனிதமிக்க ரமலான் மாதத்தின் முதல் 10 ரஹ்மத்தான 10 அந்த ரஹ்மத்தை பெறுவதற்குண்டான காரணங்களை பற்றி நாம் பார்த்து வருகிறோம். அதில் இன்று நாம் பார்க்க இருக்க காரணம் 5வது, அல் இஹ்சானு இலல் கல்க், படைப்பினங்களுக்கு உபகாரம் செய்வது, படைப்பினங்களின் மீது இரக்கம் காட்டுவது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்வார்கள், புகாரியிலும் முஸ்லிமிலும் இந்த ஹதீஸை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உஸாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹாதிஹி ரஹ்மத்துன், இது ரஹ்மத்தாக இருக்கிறது. ஜஅலஹுல்லாஹு ஃபீ குலூபி இபாதிஹி, அந்த ரஹ்மத்தை தன் அடியானுடைய உள்ளத்திலே அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது அடியானுடைய உள்ளத்திலே அந்த ரஹ்மத்தை ஆக்கியிருக்கின்றான். வ இன்னமா இரஹமுல்லாஹு மின் இபாதிஹி அர்-ரஹமா, மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யார் மீது இரக்கம் காட்டுவான் என்று சொன்னால், யாருக்கு இரக்க குணம் இருக்கிறதோ, பிறர் மீது இரக்கம் காட்டக்கூடிய அந்த நல்ல குணம் இருக்கிறதோ, அவர்கள் மீது அல்லாஹ் இரக்கம் காட்டுகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் வாயிலாக நமக்கு சொல்லி காட்டுகிறார். இன்னொரு ஹதீஸிலே இப்படி வருகிறது, இரஹமு, நீங்கள் இரக்கம் காட்டுங்கள், துர்ஹமு, நீங்கள் இரக்கம் காட்டப்படுவீர்கள், வக்ஃபிரு, மன்னித்து வாடுங்கள், யக்ஃபிருல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இன்னொரு ஹதீஸில் சொல்றார். நீங்கள் இரக்கம் காட்டுங்கள், இரக்கம் காட்டப்படுவீர்கள். இன்னொரு ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், பூமியிலே உள்ளவர்கள் மீது நீங்கள் இரக்கம் காட்டினால் வானத்தில் உள்ளவன் உங்கள் மீது இரக்கம் காட்டுவான் என்பதாகவும் சொல்வார்கள். இப்படியாக நிறைய ஹதீஸுகள் அடியார்களின் மீது இரக்கம் காட்டுவது, எந்த ஒரு மனிதன் சிறுவர்கள் மீது அன்பு பாராட்டவில்லையோ, பெரியவர்களுக்கு மரியாதை செலுத்தவில்லையோ, அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல என்றே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். இப்போ இரக்க குணம் என்பது சிறிய பிள்ளைகளின் மீது பாசம் வைப்பது. அந்த பாசத்தை அளவு கடந்து வச்சிடக்கூடாது. இல்லை, எதுக்குமே ஒரு லிமிட்டை மார்க்கம் சரியத்து வச்சிருக்கு. அளவு கடந்த பாசம் வைக்கிறதுனால தான் இன்னைக்கு பிள்ளைகள் வடித்தவரை போகிறாங்க. இப்போ பாசம் வைக்கிறோம்னு சொன்னால் இரக்கம் காட்டுவது என்பது அது ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்கு. அந்த அளவு தான் பிள்ளைகள் மீது இரக்கம் காட்டணும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, நல்லா தான் இருக்கிறான், ஸ்கூலுக்கு போகிறேன்னு வைங்க, சரி பரவாயில்லப்பா ஒரு நாளைக்கு விட்டுருவீங்க, மறுநாளும் தூங்கிட்டு போக மாட்டேங்கிறான், விட்டுருவோமா? அன்னைக்கு விட்டுட்டோன்னு வைங்க, 3வது நாள் அதுமாரி செய்கிறான், விட்டுருவோமா? அப்போ இறக்கப்பட மாட்டான். கம்பெடுத்து அட்டையை போட்டு என்ன செய்வான்? ரெண்டு அவனுக்கு ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிற லட்சம் செலவு பண்ணிட்டு இருக்கிறேன், போக மாட்டேங்கிறேன், அடிச்சு என்ன செய்வான்? பேக்கத்துக்கு மாட்டி விட்டு தொடச்சி விடுவோம். அப்போ இறக்க குணம் என்பது அதிலும் ஒரு அளவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருப்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அதேபோல பெரியவர்கள் மீது இருக்கக்கூடிய மரியாதை, பெரியவர்கள் என்ன செய்யணும்? மரியாதை செலுத்தணும். மரியாதையை செலுத்தாதவர் நம்மை சார்ந்தவர் அல்ல என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொல்லியிருக்கிறார்.
படைப்பினங்களின் மீது அந்த இரக்க குணம் இருக்க வேண்டும் என்பதை குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. இன்னொரு ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இறந்து போன ஒரு குருவி, அது இறந்து போயிடுச்சு, உயிரோட கூட இல்லை, அந்த இறந்து போன குருவியின் மீது யார் இரக்கம் காட்டுவாரோ அவர் நாளைக்கு சொர்க்கத்தில் நுழைவாரோ. இறந்து போயிடுச்சு, குருவி இறந்து போயிடுச்சு, அந்த இறந்து போன குருவியின் மீது யார் இறக்கப்படுவாரோ, இறந்து போயிடுச்சு, எப்படி இறந்து போச்சுன்னு தெரியலையா, அதை கொண்டு போய் என்ன செய்யறாரு, ஒரு ஓரமாகவோ அல்லது குளித்தோண்டே என்ன செஞ்சது புதைச்சிடுறாரு. அவர் எங்கே போவாரோ சொர்க்கம். படைப்பிடங்களின் மீது மனிதர்கள் மட்டுமல்ல, ஆடு மாடு கோழி இது போன்ற அல்லாஹ்வுடைய எத்தனை படைப்பினங்கள் இருக்கிறதோ அனைத்தின் மீதும் என்ன இறக்கப்படுவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு சூரத்துல் கஸஸில் நமக்கு சொல்லி காட்டுறான் ஒரு அருமையான ஒரு ஆயத்து, வபுதகி ஃபீமா ஆதாகல்லாஹு தாரல் ஆகிரா. அல்லாஹ் உங்களுக்கு எதை கொடுத்திருக்கின்றானோ அதை மறுமைக்காக நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள், மறுமைக்காக நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள். வலா தன்ச நசீமக மினத் துன்யா, உலகத்தில் உங்களுடைய நசீபை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். அல்லாஹ் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கிறான் அப்படிங்கிறத என்ன செய்ய வேண்டாம், மறந்துட வேண்டாம். அல்லாஹ் என்ன கொடுத்துருக்கிறானோ அதை மறுமைக்காக நீங்கள் தேடிக்கொள்ளணும். அப்படின்னா என்ன அர்த்தம், அல்லாஹ் கொடுத்துருக்கிறத மற்றவங்களுக்கு படைப்பிடங்களுக்கு கொடுக்கணும்னு அர்த்தம். அடுத்து அல்லாஹ் சொல்றான், அஹ்சின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக், உனக்கு அல்லாஹ் எப்படி இஹ்சானோடு உன்னோட இரக்கத்தன்மையோடு நடந்து கொண்டு உனக்கு ரிஸ்குகளை அள்ளி கொடுத்தானோ அதே மாதிரி நீ என்ன செய்ய, அடுத்த படைப்பினங்களின் மீது இரக்கம் காட்டி உன்னுடைய பணங்காசுகளை நீ செலவு செய்ய. வலா தபகில் ஃபஸாத ஃபில் அர்த், பூமியில என்ன செய்யாத, குழப்பம் செஞ்சு ஊர் சுற்றி தெரியாத. இன்னல்லாஹ் யுஹிப்புல் முஸ்லிமீன், யார் குழப்பம் செய்வார்களோ அவர்களை அல்லாஹ் விரும்புவதில்லை என்ற இந்த வசனத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகவும் அழகிய முறையில் நமக்கு சொல்லி காட்டுகிறான். நான் கொடுத்ததை மறுமைக்காக நீ அதை சேகாரமாக நீ தயாரித்துக் கொள். உனக்கு நான் துன்யாவில் கொடுத்திருக்கக்கூடிய அந்த பங்கை நீ மறந்துடாத. உனக்கு நான் எப்படி இஹ்சானோட உன்மீது நான் நடந்து கொண்டேனோ அதே போல நீ மற்ற படைப்பிடங்கள் மீது என்ன செய்ய, நீ இஹ்சான் நடந்து கொள். பூமியிலே குழப்பத்தை நீ விளைவிக்காது. அப்படி யார் குழப்பத்தை விளைவிப்பாரோ அவர்களை அல்லாஹ் விரும்புவதில்லை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் ஷரீஃபில் சொல்லி காட்டுறான். ஆகவே படைப்பினங்கள் மீது எந்த அளவுக்கு நாம் இரக்கம் காட்டுவோமோ அதே போன்று அல்லாஹ் தன்னின் மீது நம்மின் மீது என்ன செய்வான், அவனுடைய ரஹமத்தை இரக்கத்தை கொடுப்பான் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரஹமத்துடைய பத்தில் நம்மின் மீது அளவு கடந்த அவனுடைய ரஹமத்தை அவன் பொழிவானாக. மேலும் நம் செய்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா விதமான அமல்களையும் அல்லாஹ் கபூல் செய்து நம்மின் மீது இரக்கத்தன்மையோடு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஒரு பார்வை நம்மின் மீது பட்டுவிட்டாலும் நாம் சிறந்த அடியாராக நாம் மாறிவிடுவோம். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பரக்கத் பொருந்திய இந்த மாதத்திலே ரஹமத்தான இந்த பத்திலே அல்லாஹ் நம்மின் மீது ரஹமத் என்ற மழையை பொழிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.